அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வருவேன் வாசலுக்கு என்னை புறக்கணிக்க முடியாதபடி தேக்கி வைத்த கனவுகளை எல்லாம் நனவாக்கும் நெஞ்சுரத்தோடு உன் இதய கதவை தட்டுவேன். என்னை தடுக்க நினைக்கும் எந்த கரமும் தானாகவே தகுதி இழக்கும். என்னை காயப்படுத்த வரும் கற்கள் கூட பூக்களாகிவிடும். புன்னகையோடு வருவேன். நீயே நினைத்தாலும் நிராகரித்து விட முடியாதபடி வருவேன் உன் இதய வாசலுக்கு என்று இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கும் புனித மகதலா மரியா திருவிழாவிற்கு இந்த காணொளி வழியாக பங்கு பெறக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு இறை ஆசீரோடு வரவேற்கிறேன். இந்த இடத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி என்று சொன்னாலே இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல, பல இடங்களிலிருந்து இந்த இடத்திற்கு மக்கள் வந்து தங்களுடைய நேர்ச்சிகளை செலுத்தி அவர்கள் இந்த புனிதை மீது வைத்திருக்கக்கூடிய அளவிட முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன். கடந்த ஆண்டுக்கு முதல் ஆண்டு ஆயிரவர்கள் இந்த இடத்திலே திருப்பலி நிறைவேற்றும் பொழுது இங்கே சாதாரண ஒரு ஷெட் நாங்கள் வைத்திருந்தோம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதில் பங்கு பெற்றதை கண்டு இந்த இடத்தில் உடனடியாக ஒரு சிற்றாலயத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த சிற்றாலயத்தை அமைத்து இந்த இடத்திலே வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் புனிதையுடைய பரிந்துரை நிறைவாக கிடைத்துக் கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெளிவாக அறிந்த ஒரு உண்மை. பலர் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், இந்த இடத்திற்கென்று ஒரு மகிமை இருக்கிறது, இந்த இடத்திலே ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. There is a divinity in the place. There is a grace in the place. இந்த இடத்திலே ஒரு அருள் இருக்கிறது. இந்த புனிதை இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, எங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துகின்ற பொழுது நம்பிக்கையோடு நாங்கள் புனித இடத்திலே கேட்கக்கூடிய வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று பலர் என்னிடத்திலே சொல்லியிருப்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு தருணத்திலும் இந்த இடத்தில் நடத்தப்பட்டு வருகின்ற இந்த நேர்ச்சி திருப்பலியானது ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு விதத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த ஆண்டும் நடைபெற்றது, இந்த ஆண்டும் நடைபெற எல்லோரும் வந்து இதில் பங்கெடுக்க முடியவில்லை என்று சொன்னால் கூட இதை மக்கள் பார்த்து இந்த புனித இடத்திலே தங்களுடைய வேண்டுதல்களை நேர்ச்சிகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த காணொலியானது அமைக்கப்படுகின்றது, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாம் தெய்வீக பலிக்கு ஆண்டவருடைய இந்த சன்னிதானத்திலே ஒன்றாக இணைவோம். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும், வீடுகளிலோ நீங்கள் பயணத்திலோ எங்கு இருந்தாலும் இந்த காணொலியை காண்கின்ற பொழுது நீங்கள் இந்த திருப்பலியிலே உண்மையாகவே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியின் வல்லமை, புனிதையுடைய பரிந்துரை உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்க நான் ஜெபிக்கிறேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி நாம் திருப்பலிக்கு கடந்து செல்வோம். வாருங்கள். இன்றைய திருப்பலி கருத்துக்கள்: பொதிக்கல் கல்லுக்காடு இன்னாசிமுத்தார் வீடு அமல்ராஜ், ஜோதி, டைட்டஸ், அபியா, சிபிராஜ் கருத்துப்படி நன்றி பலியாகவும், கொழிஞ்சாம்பாறை ஜெசி ஜூவா கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும், கொழிஞ்சாம்பாறை நித்யா ராஜேஷ் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறவும், திருச்சி ஜான் குடும்பத்தார் கருத்துப்படி மதலமரியம்மாவுக்கு நன்றி பலியாகவும், கொங்கு நாட்டார் வீடு அம்மலோற்பவம் சின்னப்பன் கருத்துப்படி ஹென்றி லாரன்ஸ் உடல் சுகம் பெறவும், திண்டுக்கல்லார் வீடு மரிய பிரகாசம் ஆஞ்சநேயன் மேரி வின்சி குருசம்மா கருத்துப்படி மதலை மரியம்மாவுக்கு நன்றி பலியாகவும்,
சித்தூர் ஆல்பர்ட் ரெஜி கருத்துப்படி ஆல்வின் இன்ஃபென்டோ பிறந்தநாள் நன்றி பலியாகவும், எருத்தேன்பதி பட்டினத்தார் வீடு சின்னப்பன் உப்புஸ்தம்மாள் கெவின் நவீன் கருத்துப்படி மதலேன் மரியம்மாவுக்கு நன்றி பலியாகவும், முத்துவாத்தியார் வீடு பீட்டர் ஆஞ்சலின் ஆரோக்கிய மேரி கருத்துப்படி மதலேன் மரியம்மாவுக்கு நன்றி பலியாகவும், வினாக்காரர் வீடு ராயப்பன் கருத்துப்படி மரித்த சிமியோன் கலேத்தம்மாள் ஆரோக்கியம்மா அந்தாதிமுத்து இருதயம் ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும், மேனான்பாறை மணியக்காரர் வீடு சிறில் கருத்துப்படி லூயிஸ் குழந்தை தெரசு ரோமோ ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும், முனிசிப் செல்லை அருளன் வீடு அமலோற்பவ மேரி கருத்துப்படி அந்தாதி பிச்சை முத்து ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும், மார்க்கோஸ் வீடு மரிய செல்வம் குடும்ப நலனுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வடக்காஞ்சேரி ஜோய் பினா கருத்துப்படி விரைவாக வீடு கட்டி முடிப்பதற்காகவும், ஆல்பர்ட் சுதா கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் நன்றி பலியாகவும், லாரன்ஸ் லீமா குடும்ப நலனுக்காகவும் நன்றி பலியாகவும், பாம்புப்பாறை பிரதர் மோசஸ் கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் இத்திருப்பலியை காணொளி வழியாக பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெபித்து ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழியில் கலந்திட நிறைந்து வாருங்கள், நிறைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழியில் கலந்திட நிறைந்து வாருங்கள், வாருங்கள் வாருங்கள், இறைக்குலமே வாருங்கள், ஞான தேவன் வழியினில் கலந்திடவே வாருங்கள், வாருங்கள் வாருங்கள், இறைக்குலமே வாருங்கள், ஞான தேவன் வழியினில் கலந்திடவே வாருங்கள், இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழியில் கலந்திட விரைந்து வாருங்கள். நடந்திட உண்மை பலி தியாக பலி உறவினில் இறைவோம், அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பலி தியாக பலி உறவினில் இறைவோம், சுமை நீங்கி சுகம் காண கூடும் ஒரு வாழ்வை நீக்கிய அருள்வாழ்வை தேடுவோம், இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித மகதலா மரியாவின் அன்பு பக்தர்களே,
உங்கள் அனைவரையும் இந்த திருவிழா திருப்பலிக்கு புனிதையின் பெயராலும் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த திருவிழா திருப்பலியானது பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் புனித மகதலா மரியாவின் அன்பு பக்தர்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் இன்னும் ஜாதி மத பேதமின்றி இந்த இடத்திற்கு வந்து புனித இடத்திலே தங்கள் வேண்டுதல்களை நேர்ச்சைகளை செலுத்துகின்ற அநேகம் சகோதர சகோதரிகள் அவர்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் அர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய மிக சிறப்பான இந்த திருவிழா திருப்பலி இன்றைய நாளிலே உங்கள் அனைவருக்கும் காணொளி வழியாக ஒளிபரப்பப்படுகிறது. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருப்பலியிலே எல்லோருமே பக்தியோடு பங்கு பெற, இன்னும் புனிதை வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து வரங்களுக்கும் நன்றி பலியாகவும் நேர்ச்சை பலியாகவும் வருகின்ற நாட்களிலே புனிதையுடைய பரிந்துரை பாதுகாவல் நம்முடைய குடும்பங்களுக்கும் இன்னும் சிறப்பாக இந்த கொரோனா தொற்றினால் அவதிப்படக்கூடிய மக்களுக்கு ஆறுதலாகவும் ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று புனித இடத்திலே பரிந்துரை செய்யும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். இத்திருப்பலியை ஒன்றாக இணைந்து பக்தியோடு அர்ப்பணம் செய்ய தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை உம் ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டாலும் கிறிஸ்து வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனித முறைப்படி இப்போது கிறிஸ்துவை மதிப்பிடுவதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம், 5ஆம் அதிகாரம் 14 முதல் 17 முடிய உயிருள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென்ன வாழாமல் தங்களுக்காகவே இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இருந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருப்பாடல் 63 அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. என் இறைவா, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. என் இறைவா, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் கொண்டுள்ளது. ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்து நிறைவடைவது போல என் உயிரும் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். என் இறைவா, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் கொண்டுள்ளது.
மரியே எமக்கு உரைப்பாயே, உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 20ஆம் அதிகாரம் 1 மற்றும் 11 முதல் 18 முடிய இறை வசனங்கள். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உன் கையில் என் பெயர் எழுதி, இறைவா என் நெஞ்சில் உன் நினைவெழுதி. உன் கையில் என் பெயர் எழுதி, இறைவா என் நெஞ்சில் உன் நினைவெழுதி. என்
என்றென்றும் என்னை நினைக்கச் செய்தாய், என்றென்றும் என்னை நினைக்கச் செய்தாய், என்றென்றும் என்னை நினைக்கச் செய்தாய், என்றென்றும் என்னை நினைக்கச் செய்தாய். உன் கையில் என் பெயர் எழுதி இறைவா என் நெஞ்சில் உன் நினைவெழுதி. இறைவா, நான் உன் மடியில் அமர்ந்து கொள்கிற நேரங்களை விட உன்னை என் மடியில் அமர்த்திக் கொள்கிற தருணங்களுக்காகவே நான் வாழ்கிறேன். நீ இருக்கும்போது சுமைகளற்று இருக்கும் என் இதயம் நீ இல்லாத போது கனமாகி போகிறது. உனக்காக செய்ய நினைத்த எதையுமே உன்னால் தான் செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது, வாழ்க்கையும் கூட. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புனித மதலேன் மரியம்மாளின் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். Happy feast to everyone. Praise the Lord. Hallelujah. Have a blessed feast today. Rejoice. Rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice, rejoice, and again I say rejoice. Rejoice, rejoice, and again I say rejoice. Rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice in the Lord always, and again I say rejoice. அடடா, இப்படியும் ஒரு திருவிழா. நமது புனிதை ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டவர். எப்பொழுது புனித மகதலா மரியாளிடமிருந்து தீய ஆவிகளை ஆண்டவர் வெளியேற்றினாரோ, அதே வேளையில் அந்த தருணத்தில், அந்த நிமிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த புனிதையின் உள் பிரவேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்பொழுது தீய சக்திகளிடமிருந்து விடுதலை பெற்றாலோ அந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக ஆண்டவர் இயேசுவை ஏதோ வார்த்தைகளில் அல்ல, வாழ்க்கையினால், செயல்களினால் கடைபிடித்து வாழ்ந்தவர் நம்முடைய புனிதை மகதலா மரியா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது கர்மன் மகதலா மரியம்மாவினுடைய திருவிழாவை நான் ஏற்கனவே முகவுரையில் சொன்னது போல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுகின்ற ஒரு இடம். வருடத்தில் ஒரு முறை இந்த இடத்திலே அத்தனை பக்தர்கள் இங்கு வந்து குவிகின்றார்கள் என்று சொன்னால், இந்த புனித இடத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்ட எத்தனையோ நன்மைகளுக்கு அவர்கள் நன்றி செலுத்தவும், மேலுமாக வருகின்ற நாட்களிலே புனிதையுடைய பரிந்துரை தங்களுக்கும் தங்களுடைய குடும்பங்களுக்கும் தேவை என்பதை விசுவசித்து இந்த இடத்திற்கு வருகிறார்கள். இந்த புனிதையுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு 2 பகுதிகளாக பிரிக்கலாம். கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன், கிறிஸ்துவை சந்தித்த பிறகு. ஆண்டவரை சந்திப்பதற்கு முன், ஆண்டவரை சந்தித்த பிறகு, கிமு கிபி என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பு இவருடைய வாழ்க்கை இந்த உலகம்தான் எல்லாம்,
லைஃப் இஸ் என்ஜாய்மெண்ட். வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டிய ஒன்று என்ற ஒரு சிந்தனையோடு இந்த உலக காரியங்களை பற்றி தன்னுடைய உள்ளத்திலே வாழ்ந்து ஒரு தன்னை மையப்படுத்தி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, செல்ஃப் சென்டர்டு லைஃப், தன்னை மையப்படுத்திய ஒரு வாழ்வு. அந்த வாழ்க்கையிலே அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. அந்த வாழ்க்கை உண்மை என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, அதுதானே உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரை சந்தித்த பிறகு, கிபி கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டவரை சந்தித்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தன்னை மையப்படுத்திய வாழ்வு அல்ல, ஆண்டவரை மையப்படுத்திய வாழ்வு, கடவுளை மையப்படுத்திய வாழ்வு, காட் சென்டர்டு லைஃப், கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்வு தான் தன்னுடைய வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமான வாழ்வு என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே தன்னை மறுத்து தன்னுடைய சந்தோஷங்களை, தன்னுடைய சுகங்களை, தான் இதுவரை நினைத்து வந்த இந்த உலக வாழ்வுதான் எல்லாவற்றுக்கும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்த தன்னை மையப்படுத்திய வாழ்வை விட்டுவிட்டு ஆண்டவரை மையப்படுத்திய வாழ்வுக்கு கடந்து சென்றார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்தான் இனி எனக்கு எல்லாம், ஆண்டவருடைய இறுதி மூச்சு வரை அவரை பின்தொடர்ந்தவர்கள் நம்முடைய புனித மகதலா மரியா. ஆண்டவருடைய சுகதுக்கங்களில், கஷ்டங்களில் அவரோடு இருந்தவர். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு முதலாக தன்னை புனித மகதலா மரியாவுக்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தன்னை மையப்படுத்திய வாழ்க்கை அல்ல, இயேசுவை மையப்படுத்திய வாழ்க்கை, கடவுளை மையப்படுத்திய வாழ்க்கை தான் உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இந்த திருவிழாவிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கெல்லாம்? கடவுளுக்கு நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். உங்களையும் என்னையும் கடவுளுக்கு அதிகமாக பிடிக்கும். நம்மை அதிகமாக அன்பு செய்யக்கூடியவர் நம் ஆண்டவர். நம்மை பிடித்ததால் தான் இன்னும் நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. இன்னும் நாம் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு என்னை பிடித்திருக்கிறது, ஆண்டவருக்கு உன்னை பிடித்திருக்கிறது, ஆண்டவருக்கு நம் ஒவ்வொருவரையும் பிடித்திருக்கிறது. அன்னை மரியாளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, அன்னை மரியாள் ஆண்டவருடைய இறுதி நேரத்திலே கல்வாரி சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்த பொழுது கூட இருந்தவர்கள் இந்த மகதலா மரியா. ஆகவே இந்த மகதலா மரியாவுடைய வாழ்க்கையை இன்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரை சந்தித்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக இருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே இந்த நேரத்திலே நம்மை பற்றி, நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிறிது நேரம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு வீடுகள் எல்லாம் பார்த்தா கடவுளுக்கு நம்மளை பிடிச்சிருக்குது, ஆனால் வீட்டில் பெற்றவங்களுக்கு மக்களை பிடிக்கிறதில்ல, மக்களுக்கு பெற்றவங்களை பிடிக்கிறதில்ல, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை பிடிக்கிறதில்ல. எங்கே பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள். இவை
அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தருணங்களிலெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஒரு வீட்டில் ஒரு நாட்டி சின்ன பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரர் கூட சண்டை முத்தி, இப்போல்லாம் சண்டை வார்த்தைகளில் போய் வார்த்தை தடித்து அப்புறமா கைகலப்பாகி அப்புறமா கோர்ட்டு கேஸு இந்த அளவுக்கு போயிட்டுருக்கிறது கூட நம்ம பார்க்குறோம். அப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை வந்து அங்கே சத்தம் தாங்க முடியாமல் அந்த வீட்டுக்காரர் வெளியில் வர்றார். வெளியில் வந்து, கடவுளே இவனுக்கு கை கால் விளங்காமல் போயிடணும், இவன் குடும்பம் நாசமாக போயிடணும், இவன் நல்லாகவே கூடாது. இதையெல்லாம் கேட்டுட்டு உள்ளுக்குள்ள இருந்து அவன் வெளியில் வந்தான். ஏண்டா உனக்கு தான் வார்த்தை பேச தெரியுமா? எனக்கும் தெரியும். கடவுளே இவன் உருப்படக்கூடாது, இவனுடைய பாரம்பரியம் உருப்படக்கூடாது, இதோட இவனுக்கு வாழ்க்கையை சமாதி கட்டுங்க. கடவுள்கிட்ட வேண்டல். ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்காரருங்க. இது வெளியே இன்னொருத்தர் மூணாவது ஒரு ஆள் வந்துறாரு. அவர் பார்த்துட்டு ரெண்டு பேரும் சத்தம் போட்டிருக்கு பார்த்து, ஆண்டவரே இந்த இரண்டு பேருடைய மன்றாட்டுக்களை தயவாய் கேட்டருளும், ஆமென் அப்படின்னார். அந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களை பற்றியே அதிகமாக பேசுறது, மற்றவன் நல்லா இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டம் இருக்கிறது. There is a plan for everybody's life. God has a plan for you and for me. கடவுளுக்கு ஒவ்வொருவர் மேலும் ஒரு திட்டம் இருக்கிறது. அப்படித்தான் புனித மகதலா மரியாவின் மீதும் அவருக்கு ஒரு திட்டம். அந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நிறைவேற்றினார்கள், ஆண்டவரை பற்றி கொண்டார்கள், ஆண்டவர் பின் சென்றார்கள். இனி வாழ்வு முழுவதும் ஆண்டவருக்காக என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்று நமக்கு பலவிதமான சோதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், கொரோனா நோய், இப்படி அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய இந்த துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு அவர் ஒருபோதும் சுமைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை யாருக்கும் ஒருபோதும் கொடுப்பதில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருடைய அன்பை சுவைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு என்னை பிடித்திருக்கிறது, அவர் என்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்று நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவர் மீது வைக்கின்ற பொழுது நம்முடைய சுமைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். எப்படி புனித மகதலா மரியா ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்து, ஆண்டவர் மட்டும் போதும், என் வாழ்க்கை முழுவதும் அவருக்காகவே அர்ப்பணிக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக, வார்த்தைகளால் அல்ல, வாழ்க்கையின் வழியாக, செயல்கள் வழியாக ஆண்டவரை இந்த உலகிற்கு அறிவித்தார்களோ, வெளிப்படுத்தினார்களோ, அதே போல நம்முடைய வாழ்விலும் நாம் நம் ஆண்டவரை அவர்தான் எனக்கு எல்லாம் என்று ஏற்றுக்கொள்ளவும், அதை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்தவும் நமக்கு வரம் வேண்டுவோம். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான்
காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. புனித மகதலா மரியாவின் பரிந்துரை உங்கள் அனைவருக்கும் அனைவருடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்கவும், இறை ஆசீரும் அருளும் என்றும் உங்களை வழிநடத்தவும் தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். ஆமென். இருக்கின்றான் தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவிடம் உறுதியாய் நம்புகின்றேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித மகதலா மரியாவின் திருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நல்ல நாளிலே நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுக்களை அனைத்தையும் அந்த புனிதை வழியாக ஆண்டவர் கேட்டு நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தர வேண்டும் என்று மன்றாடி ஜெபிப்போம். நல்ல ஆயனாம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் உமது பாதம் சமர்ப்பிக்கின்றோம். திரு அவையை வழிநடத்த இவர்களுக்கு தேவையான அருள் ஆசீரை வழங்கி காத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டிடும் நல்லாயனாக இறைவா, நாட்டினை ஆளும் தலைவர்கள் இன்றைய கால சூழ்நிலையில் தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை இனம் கண்டு அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய தேவையான அருள் ஆசிரை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றாம் எம் இறைவா, எமது பங்கு மக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மதலை மரியம்மாள் திருவிழாவை கொண்டாட கூடிய இந்நாளில் இவர்கள் செய்யும் தொழிலும் பல்வேறு விதமான தொற்று நோய்களில் இருந்து விடுதலையும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் இறைவா, இத்திருப்பலியில் இணையதளத்தின் வழியாக காணும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். என்னென்ன கருத்துக்களுக்காக
ஜெபித்து இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றார்களோ அவர்களின் கருத்துக்கள் நிறைவேற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் அனைவருமே மௌனமாக புனித இடத்திலே பரிந்துரை செய்யும்படி புனிதையுடைய அருளை பெற நாம் மன்றாடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய சிற்றாலய பங்கு திருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நாளிலே இந்த காணொளி வழியாகவும் திருப்பலியை பார்த்து பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். பல்வேறு விதமான மன்றாட்டுக்களோடு இந்த புனிதியை நாடி வரக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீர் கண்ணோக்கி பாரும். அஞ்சாதே மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய மன்றாட்டுக்களை கேட்டு குடும்பங்களிலே சமாதானத்தையும் அனைவருக்கும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் தாரும். எத்தனையோ வேண்டுதல்களை புனித இடத்திலே சமர்ப்பிக்கிறோம். அவற்றையெல்லாம் அந்த திருமகனிடத்திலே அவர்கள் பரிந்துரை செய்து எங்களுக்கு பெற்றுத்தர அருள் தாரும். அஞ்சாதே மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த கொரோனா காலத்திலே பயந்து நாங்கள் என்ன செய்வது, வாழ்க்கை சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் மாறிப்போனதே என்று ஏக்கத்தோடு ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்புவீராக. உமது பரிசுத்த வல்லமையினால் எங்களுக்கு பலன் தருவீராக. ஆறுதலின் ஆண்டவராக இருந்து குடும்பங்களிலே ஒற்றுமையும் அன்பையும் இறை அமைதியும் தந்து வழிநடத்தும். இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் அன்பு திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எல்லாம் வல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்து அவரை தேடினார். இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்து அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடை எல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்களுக்காகவும் இன்னும் பல்வேறு விதமான மன்றாட்டுக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலியை இந்த காணொளி வழியாக கண்டு அதில் பங்கு பெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய கருத்துக்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் புனித ராய பிரசன்னப்பர் வழியாகவும் எங்கள் சிற்றாலயத்தினுடைய பாதுகாவலியாக இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித மகதலா மரியா இவர் வழியாகவும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா
புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதி அன்போடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
காத்து எனக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. நிலையாய் வாழ என்னில் வாழ் நிலை வாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வாழ் நிலை வாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா என்னை தேடியே வரும் தெய்வமே உன்னில் வாழவே நான் வாழ்கிறேன் என்னை தேடியே வரும் தெய்வமே உன்னில் வாழவே நான் வாழ்கிறேன் உன்னை போல என்னை தவிர அருளை தாருமே ஆண்டவரின் உடலினையும் உணவாயும் திடுவோம் கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம் ஆண்டவரின் உடலினையும் உணவாயும் திடுவோம் கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம் என்றே முழங்கிடுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக.
போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு எங்கும் தங்குவாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு